ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லீவானதுனால நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். எங்களுக்கு வந்து அந்த விநாயகர் சதுர்த்தின்னா கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ண எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பழக்கமும் எங்களுக்கு இல்லை. வேணா இடையில வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணால் அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வாங்க நம்ம பிரியாணி செய்ய போகலாம். என்னோடய ஸ்டைலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ அடுப்பில் நம்ம வந்து எந்த குக்கரில் செய்கிறோமோ அந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் வெங்காயம் தேவையில்லைங்க, தக்காளி, அப்புறம் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு இந்த அரைக்கிற பொருளெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது என்னென்ன போட்டு நான் அரைச்சிருக்கேன்னா, சின்ன வெங்காயம், அப்புறம் கிராம்பு, தேங்காய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் புதினா இதெல்லாம் தான் வந்து நான் அரைச்சிருக்கேங்க. இதை அரைச்ச விழுதை வந்து இங்கே உள்ளே சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தாதாங்க இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் வந்து இந்த காய்கறி இந்த அரைக்கிற பொருளெல்லாம் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். எங்கள் மகன் எடுக்கும்போது அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அதை காட்டலை. இப்போ ஒவ்வொன்றா நான் இங்கே சேர்க்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாங்க. நான் என்னென்ன காய்கறி இங்கே போடுறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து காஞ்சதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு இன்றைக்கி பச்சை பட்டாணி கிடைக்கல. அதனால் இப்போ காஞ்சதை தான் நல்லா ஊற வச்சுருக்கோம். நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து இது கூட இப்போ நான் சேர்க்குறேங்க. அது வந்து நல்லா வெந்து வந்துடுங்க. இதை தான் முன்னாடி நம்ம வந்து இதை தான் சேர்க்கணும். ஏன்னா இது தானே ஹார்டாக இருக்குங்க. இது தானே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் முன்னாடி இது தான் முதல்ல நம்ம சேர்க்கணும். என்ன ஒரு பிரியாணி ஐட்டம் செஞ்சாலே நம்ம பச்சையாக கிடச்சதுன்னா எல்லாமே ஒன்றா போட்டுடலாம் காய்கறி கூட. இல்லாட்டி இந்த பட்டாணிட்ட முதல்ல சேர்க்கணுங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ் 2 வந்து இப்போது நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அப்பப்போ நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி நம்ம மேலே எடுத்து போட்டே இருந்தால் அடியில் வந்து அந்த அரைச்ச விழுது வந்து கண்டிப்பாக வந்து அடி பிடிச்சிருங்க. அதனால் எந்த காய்கறி போட்டாலும் அது வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. அப்புறம் வந்து சோயாபீன் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த சோயாபீன்ஸ் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நாங்கள் சேர்ப்போம். எந்த ஐட்டம் செஞ்சாலும் சரி. இது வந்து ஜாஸ்தியாக சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக வருங்க பிரியாணி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சோயாபீன்ஸ் போட்டு நல்லா கிளறிக்காங்க பாருங்கள். இவ்வளோ கெட்டியாயிருங்க. நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டானா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து நல்லா கிளறிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த பிரியாணிக்கு வந்து என்னென்ன காய்கறி போட்டேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிரியாணி செய்யும்போது என்னென்ன காய்கறி போடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா கலந்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து அரிசிக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. காய்கறி எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து கழுவி போடும்போது அந்த தண்ணி வந்து அங்கே சேர்ந்துக்குங்க. அதனால் என்றைக்கும் வந்து நம்ம வந்து அரிசிக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க பிரியாணி செய்யும்போது. ஏன்னா சோயாபீன்ஸ்லலாம் எப்படியானாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் பிரியாணி செய்யும்போது இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து நான் ஃபஸ்ட்லேயே மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாங்க. உப்பு என்றைக்குமே என்ன பண்ணுவீங்கன்னா பிரியாணி செய்யும்போது உப்பு போட்டால் நம்ம வந்து அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த பிரியாணி வந்து கரெக்டான அளவு வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்குங்க. இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா வந்து கடையிலேருந்து வாங்கினது தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம எவ்வளோ மசாலா அரைச்சாலும் நம்ம வந்து பிரியாணி பவுட்ரு போட்டால் தான் அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு அப்புறம் இது போடணும், நான் மறந்துட்டேங்க, இந்த கொத்தமல்லி தழை போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு நம்ம வந்து அது வந்து விசில் வர வரைக்கும் நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாங்க, பச்சடி ரெடி பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சாச்சுங்க. அது வந்து ஆவி வந்த உடனே நம்ம விசில் போட்டுடலாங்க. என்றைக்குமே பிரியாணிக்கு வந்து ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் போடும்போதே பாதி வெந்திருக்கும். அதனால்
ஒரு விசிலோட ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பச்சடி ரெடி பண்ணிடலாங்க. வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து தயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டானா அது வெயிட் இறங்குறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே எப்படி பிரியாணி செய்வீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட மெத்தட் இப்படி தாங்க. நாங்கள் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணாலும் இப்படியே தான் பண்ணுவோம். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. நீங்களே எப்படி பண்ணுவீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார அது வெயிட் இறங்கிருச்சு. நம்ம வந்து திறந்து பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வெயிட் எல்லாம் இறங்கிருச்சுங்க. இப்போ மெதுவாக இறக்கி நம்ம வந்து திறந்து பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் பொன்னி அரிசி இல்லைங்களா, அதில் தான் நான் செஞ்சேங்க. சில பேர் வந்து இப்போது பாஸ்மதி ரைஸ்லலாம் செய்வாங்க. அப்புறம் வந்து சீரக சம்பா இந்த ரைஸ்லலாம் பண்ணுவாங்க. நான் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொன்னி அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேங்க. ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வருங்க. எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன செஞ்சீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் போட்டு கொடுத்துர்லாங்க. எல்லோரும் சாப்பிட்றட்டும். நீங்களும் வாங்க எங்கள் கூட வந்து சேர்ந்து சாப்பிட்லாம். ஸோ ஒரு வீடுன்னு இருந்தால் குடும்பம் எல்லாமே இருக்குங்க. நம்ம ஒரு சண்டே சச்சரவுன்னு எல்லோரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நம்ம மனசனுக்கு தான் வருங்க. அதனால் எந்த சண்டே சச்சரவு வந்தாலும் அனுசரித்து போகிறது தான் நம்ம வாழ்க்கைங்க. அதனால் நம்ம இருக்கிறது இன்றைக்கி இருந்தவங்க நாளைக்கு பார்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்த காலத்துலலாம் ஓடிட்டுருக்கு. அதனால் எல்லோரும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. எல்லோரும் மற்றவங்களையும் வந்து புண்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வாயை மட்டும் கொஞ்சம் கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வாய் திறந்தால் வந்து உலகம் தாங்காதுங்க. அதனால் என்றைக்குமே நம்ம வாயில் வந்து நல்ல வார்த்தை வரட்டுங்க. நல்ல வார்த்தை வந்தால் நம்ம சாப்பிடாமலேயே நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சிருங்க. நல்ல வார்த்தை பேசலைன்னா அது இப்போ எந்த மாதிரி நமக்கு ஒரு பிடிப்பானாலும் கூட அது வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பு தாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என் மகன் வந்து அவங்க மாமாவுக்கு தான் முதல்ல என்ன செஞ்சாலும் எடுத்துகிட்டு போய் டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க பாருங்கள். என் மகனுக்கு வந்து என் தம்பி மேலே அவ்வளோ பாசங்க. ஸோ இதே மாதிரி எல்லோரும் பாசமாக இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.